தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கால நீட்டிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அரசு தெரிவித்திருக்கிறது. புதுச்சேரியில் ஜூன் மாதம் 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று புதுச்சேரி மாநில அரசு பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாட்டில் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் நம்மோடு இணைந்திருக்கிறார். தமிழக அரசு தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க ஆனந்தன்? இதற்கு முன்பாக பள்ளி கல்வித்துறையில உயர் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வரும் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிப்பு ஒன்றை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார்கள். தற்போது மீண்டும் பள்ளி கல்வித்துறையுடைய உயர் அதிகாரிகள் தற்போது பள்ளி கல்வித்துறையுடைய முக்கிய அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக நான் பார்க்க என்ன காரணம் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கு முன்பாக வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதன் காரணமாக அந்த பள்ளி திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று பலரிடமிருந்து ஆலோசனை பெறப்பட்டது. அதன்படி அதற்கு காரணமாக ஒரு வாரத்தில் கூடுதலாக இருந்தது. தற்போது மீண்டும் வெயிலுடைய தாக்கம் பல்வேறு சூழல்களை கருதி தற்போது 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக பள்ளி கல்வியிலிருந்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாகவே பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது, அதே போல தண்ணீர் தொட்டிகள், கழிவு அங்கே இருக்கக்கூடிய கழிவறைகள் சுத்தப்படுத்துவது, பள்ளிகளை சுத்தப்படுத்துவது, இப்படி அனைத்து பணிகளையும் இதற்கு முன்பாக மேற்கொள்ள வேண்டும், பள்ளிகள் திறப்பு முன்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை சார்பாக அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி திட்டமிட்டு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தற்போது பல்வேறு காரணங்களுக்காக கட்டி தற்போது ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை தற்போது தெரிவித்திருக்கிறது. ஜூன் 10ஆம் தேதி தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பள்ளி திறப்பை ஒத்திவைக்க வேண்டும் என பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி இருந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாட்டில் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அரசு தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை தரப்பிலிருந்து மாணவர்களுக்கோ இல்ல ஆசிரியர்களுக்கோ ஏதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா ஆனந்தன்? பள்ளி கல்வித்துறை சார்பாக பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கு வந்த உடனே இதற்கு முன்பாக அந்த பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்களை வழங்குவது, பள்ளிகளை சுத்தப்படுத்தி வைப்பது, கழிவுநீர் தொட்டிகளை சுத்தப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அதற்கு முன்பாக ஸ்கூல் திறப்பதற்கு முன்பாக பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாகவே இந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி பள்ளி கல்வித்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் என்று வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே அந்த நிலையில தற்போது இப்ப வெயில் தாக்கம் மற்றும் இயற்கை சூழல் கருதி தற்போது பள்ளி திறப்பை 10ஆம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் செயல்பட திட்டமிட்டு வர்றாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.